இப்போது வடகிழக்கு வெட்டுப்படுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த கார் நிப்பாட்டுறதுக்காக இந்த போர்டிகோ அப்படின்னு சொல்லி ஆமாங்க, கொடுப்பாங்க. ஆமாங்க. அப்போ ஒரே ஒரு பில்லர் மட்டும் குடுத்துட்டு, இந்த கிழக்கு பகுதி மட்டும் வளர்ந்திருக்கும். அப்போ வடக்கு பகுதி வளர்ந்திருக்கும். அதுதான் அந்த கார் பார்க்கிங்க்காக குடுக்குற இடம் தான் வடகிழக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதில எல் ஷேப்ல வந்து காலி இடம் இருக்கும். வீட வந்து சதுரமா அமைச்சிருவாங்க, இல்ல செவ்வகமா கட்டிருவாங்க. அந்த எல் ஷேப்ல விடக்கூடிய இடம் தான் வெட்டுப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி நாங்க எடுத்துக்கிறோம். இதே போல தான் அக்னி பகுதியாகட்டும், வாயு மூலையாகட்டும், இல்ல நைருதி மூலை, தென்மேற்கு, கன்னிமூலை இந்த பகுதியாகட்டும். இதுதான் வெட்டுப்பட்ட பகுதின்னு சொல்லி சொல்றோம். அப்போ இந்த வெட்டுப்பட்ட பகுதிகள வந்து நல்லது குடுக்குமா? இல்ல தீமைகள் குடுக்குமான்னு நெறைய சந்தேகங்கள் இருக்குது. நெறைய குழப்பங்களும் மக்கள்ட்ட இருக்கு. அப்படிலாம் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. வெட்டுப்பட்ட பகுதிகள் வந்து எல்லா பகுதிகளுமே தவறான ஒரு செயல்கள, தவறான ஒரு விஷயங்கள குடுக்காது, நடக்காது.